ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சோயா சங்க்ஸ் வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி தான் எப்படி ரொம்பவே ஈஸியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நல்ல ஃபுல்ஃபில்லாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து விடலாம். இதுக்கு சைடிஷாக நம்ம தயிர், டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். சோயா சங்க்ஸ் இது சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் விடுங்க. அதுக்குள்ளேயே நான் ஒரு பெரிய தேங்காவாக ஒரு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். இதை அரைச்சி நம்ம பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கணும். இப்போ மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்துருச்சு. இந்த மீல் மேக்கரை நம்ம ஒட்டை தண்ணி புழிஞ்சு எடுத்து வைக்கணும். தண்ணி ஒரு சொட்டு கூட இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் இல்லாட்டினா நீங்கள் நார்மலாக சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாலாம் வதங்க வேணாம், கண்ணாடி பதம் வரணும். அந்தளவு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போக நம்ம வதக்கிக்கலாம். இதில் நம்ம ரொம்ப மசாலா எதுவுமே யூஸ் பண்ணலை, ரொம்பவே மைல்டாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். குறைன்னு அரைச்சிக்கோங்க, தண்ணி இல்லாமல். பார்த்தாலே தெரியும் நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இதில் மசாலா எதுவுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலை. இப்போ நம்ம அரைச்ச இந்த தேங்காய் பால் நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்தாலே தெரியும் நல்லா கொலன்னு இருக்குது. அந்த மாதிரி அரைச்சி எடுத்ததை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த தேங்காய் பால்லையே இந்த மீல் மேக்கர் நல்லா வேகணும், வெந்து கொஞ்சம் நல்லா திக்காகி வரணும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் நல்லா திக்காகிருக்கு முன்னைய விட. இப்போ நம்ம லாஸ்ட்டாக கொஞ்சமாக இது மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம ரொம்பவே கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது ரொம்ப ட்ரை ஆக்கக்கூடாது, கொஞ்சம் இந்த மாதிரி கொலன்னு இருக்கணும். ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாக உதிரியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவி நம்ம இறக்கிற வேண்டியது தான். இதை நம்ம ஆற வச்சிடலாம். ஆறவும் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகிடும். நம்ம ஸ்டஃப் பண்ணி செய்யும் போது நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இதை நீங்கள் மைதா மாவு யூஸ் பண்ணி கூட செய்யலாம். இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தி நான் கோதுமை மாவு நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசையுமோ அதே மாதிரி பிசைஞ்சிட்டு சப்பாத்தியை தோசைக்கல்லில் சேர்த்துட்டு ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்டஃபிங்கை நல்லா கொஞ்சம் நிறையவே வைங்க. வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது 2 சாப்பிட்டாலே போதும், ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கெலாம் ஒன்றே போதும், வயிறு நிறைஞ்சிரும். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதில் ரொம்ப காரம் மசாலா எதுவுமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி நான் டைமண்ட் ஷேப்புக்கு மடித்து விட்ருக்கேன். மடிச்சுட்டு கொஞ்சமாக இதை சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம திருப்பி போட்டுக்கலாம்.
இப்போ 2 பக்கமும் நல்லா மிதமான தீயில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். இப்போ நம்ம அடுத்ததையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது செய்கிறதும் ரொம்பவே ஈஸி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வரும். நான் போகிற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணவே மாட்றீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலைன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. தேங்க்யூ.